அன்பார்ந்த டிரைவர் சொந்தங்களே, ஒரு ஓனர், அவர் நல்ல பெருமை வாய்ந்த ஓனரு. அந்த ஓனரும் ஒரு விசுவாசமான டிரைவரும் பேசிக்கிறாங்க. அது என் கனவுல நைட்டு பார்த்தேன். அதை உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன். நல்லா உன்னிப்பாக உத்து கவனிங்க. ஆனால் சிரிக்கக்கூடாது, ஓகேவா? டிரைவரு ஓனருக்கு ஃபோன் பண்ணுறான். அண்ணே ஓனர், வணக்கம் ஓனர், நல்லா இருக்கிறீங்களா ஓனர்? நல்லா இருக்கிறேன்டா. என்ன திடீர்னு ஃபோன் பண்ணுற? சௌக்கியமாக இருக்கிறியா? வேலைக்கு சாப்பிட்டியாடா? வேலைக்கு சாப்பிடு, வேலைக்கு நல்லா தூங்கு, நல்லா ரெஸ்ட் எடு. என்ன சம்பளம் மட்டும் நான் எதையும் பிடிக்க மாட்டேன்டா, கட்ட போட்டுருண்டா 35,000. சரி. என்னடா ஃபோன் பண்ண? சும்மாதான் என்னாச்சு? டேய், தூக்கம் வரா மாதிரி இருந்தனாக்கா வண்டியை ரோடு ஓரத்தில் நிறுத்திட்டு படுக்காத. அது நம்ம வண்டி நீ தூங்குறன்னு தெரிஞ்சாலே அதுவும் படுத்துக்கும். ஏன்னா நிறைய தடவை படுக்க வச்சுக்கிற நீ. அதனால் எதனா ஒரு நல்ல புளியா மரமாக பார்த்து அதில் எத்துமே இடிச்சு முட்டு குத்துட்டு அதை சேஃப்டி பண்ணிவிட்டு அப்புறம் நீ படு. இல்லை அதுவும் பார்த்துக்கும். மாமோலாலி, அதை தான் சம்மோலாலி சொல்ல வந்தேன். என்னடாச்சு? என்னடா, நான் தான் நினச்சேன் மாதத்தில் 4 வாட்டி வண்டியை படுக்க வைப்பிய, இந்த 10 தேதி ஆகி போச்சு, எந்த பிராதம் வரலையேன்னு பார்த்தேன். என்னடாச்சு? முதலாளி ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு முதலாளி. என்னடாச்சு? முதலாளி என்னை திட்டாதீங்க. எனக்கு சாப்பிட்ட முதலாளி ஒரு 10 மணிக்கா. சரிடா, வேலை சாப்பிடு. சாப்பிட்ட உடனே லேசாக தூக்கம் வந்து முதலாளி. சரி, சாப்பிட்டு நீ ஏன் வண்டி எடுக்கிற? சாப்பிட்ட உடனே ஒரு 8.5 மணி நேரம் 10 ரெஸ்ட் எடுத்துகிட்டு வண்டி எடுறா. எந்த லோடு வெயிட்டிங்கில் இருந்தாலும் நம்மளுக்கு பரவாயில்ல. நம்மளுக்கு தேவை தூக்கம், ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் எல்லாம் முக்கியம். அப்போ தான்டா நீங்கள் நல்லா இருக்கவே தான்டா, நீங்கள் சம்பாதிச்சு கொடுக்கவே தான்டா நான் வீடு வாசல் பங்களா காரு குடி கூத்தியாருன்னு வசதியாக இருக்கிறேன், சகல சௌபாகியத்தோட. ஆமாம் முதலாளி, எனக்கு தெரியும் முதலாளி. சரிடா, என்னாச்சு? சாப்பிட்ட உடனே கொஞ்சம் தூக்கம் வராமல் இருந்தது. என்னாச்சு? சரி, ஓரக்கட்டு தூங்கலான்னு மனசுக்குள்ளேயே தான் நினச்சேன் முதலாளி. அந்த வண்டியாண்டு கூட சொல்ல முதலாளி. ஆடா கைதை தூக்கம் வந்தால் வாய கீழே இறங்கி பேச வேண்டியதானடா. அது காதில் கேட்டால் உனக்கு முன்னே அது படுத்துக்குமாடா? இல்லை முதலாளி, மனசுக்குள்ளே தான் நினச்சேன். அது காதுக்கு எப்படியோ ஒட்டு கேட்டுச்சு முதலாளி. நான் நினச்சி முடியறதுக்குள்ளே பத்துக்குச்சு முதலாளி.